அன்பானவர்களே, இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கள். இதனால் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பார்க்கலாம். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அன்பானவர்களே, இது மிக முக்கியமான ஒரு வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தை. எப்படின்னா, பழையனெல்லாம் ஒழிந்து போச்சு. இயேசுக்குள்ளார வந்துட்டோம். இயேசுக்குள்ளார நம்ம வந்துட்டோம். அவர் நமக்குள்ளார வந்துட்டார். என்னாச்சு? அதனால் அவர் வர்றதுக்கு முன்னாடி இருந்த பழைய வாழ்க்கை, பழைய சாபம், பழைய தோல்வி, பழைய வியாதி, பழைய வேதனை, பழைய நஷ்டம், பழைய பாவம், சாபம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். பழையன ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எவரிதிங் பிகம் நியூ. கிறிஸ்துக்குள்ளார் புது வாழ்க்கை, புது சந்தோஷம், புது மகிழ்ச்சி, புதிய வாழ்க்கை, புது துவக்கம், எல்லாம் புதிதாயிடுச்சு. புது சரீரம், புதிய மகிழ்ச்சி. அருமையானவர்களே, பழசுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை. பழைய மனுஷன், பழைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. புது வாழ்க்கை கிறிஸ்துக்குள்ள ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது வெற்றியுள்ள வாழ்க்கை. அது இயேசுவோடு சேர்ந்து வாழுகிற வாழ்க்கை. நம்மோடு அவர் இருந்து நமக்குள் வாசம் பண்ணுகிற வாழ்க்கை. நம்ம தனிமை முடிஞ்சு போச்சு, வேதனை முடிஞ்சு போச்சு, எல்லாம் முற்றுப்புள்ளி வந்தாச்சு. இப்ப நீங்க, நான் எல்லாம் புது சிருஷ்டி. இயேசுக்குள் இருக்கிறோம். வெற்றி வாழ்க்கை, விடுதலையின் வாழ்க்கை, மகிழ்ச்சி இருந்த வாழ்க்கை, இயேசுவோடு கூட வாழ்ற வாழ்க்கை, நித்தியமாய். இதுதான் புதிய அனுபவம், புதிய சந்தோஷம், புதிய மகிழ்ச்சி. நீங்கள் புதிய சிருஷ்டிகள், புதிய மனிதர்கள், நியூ கிரியேஷன். நீங்கள் கர்த்தருக்குள் புதிதாக்கப்பட்டவர்கள். பழைய நிலை ஒழிந்து போயின. ஆமென். God bless you.